வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும், லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை தருகின்றேன். நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம், விருச்சிக லக்னமாக இருக்கலாம். கடக ராசிக்கும் பார்க்க வேண்டும், லக்னத்துக்கும் பார்க்க வேண்டும். இரண்டிலே ஒன்று மைனஸாக இருக்கலாம், ஒன்று பிளஸாக இருக்கலாம். பிளஸாக வருவதை எடுத்துக்கொள்ளுங்கள். நடைமுறையில் எது உங்களுக்கு ஒத்து வருவதோ அதையே நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் கட்டாயம் ராசிக்கும் லக்னத்துக்கும் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன் உங்களுக்கு ஒத்து வரும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம். கல்வியை குறிக்கின்ற இடம் 2, 4 குரு புதன் ஆவார்கள். இவர்களுடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவார்கள் என்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம். திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் 7. அதனுடைய அதிபதி சனி பகவான் 5 இருந்து 3ஆம் பார்வையாக தான் வீட்டை பார்ப்பதினாலும் 13ஆம் தேதிக்கு பிறகு குரு அதிசாரமாக 5 வந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய திருமண முயற்சி சிறிய அளவிலே மிக அற்புதமான வெற்றி அடையும் என்பது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இப்போது ராசியில் ஆரம்பித்து 2, 3 என்று 12 வீட்டுக்கு உண்டான பலன்களையும் மிக துல்லியமாக பார்ப்போம். முதலில் ராசிநாதனுடைய பலனை பார்ப்போம். சிம்மராசியினுடைய அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார். உங்கள் ராசிநாதனாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம், நீங்கள் இயற்கையிலே கம்பீரமானவர்கள், நேர்மையானவர்கள், தெய்வ கடாட்சத்தை இயற்கையிலே பெற்றவர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 1ஆம் வீட்டு பலன் எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம், உங்களுடைய அழகு, தெய்வ கடாட்சம், உங்களுடைய ஆயுள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, யாராலும் செய்து முடிக்க முடியாத சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சகலவிதமான மதிப்பும் மரியாதையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 1ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும். அவர் 15ஆம் தேதி வரை 7 இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் மேலே சொன்ன அத்தனை நல்ல பலன்களும் நடக்கும். இருந்தாலும் 6 கோடி சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8 மறைவதனாலும் தேவையில்லாத விமர்சனங்களும் கூட இருந்தே குடிபறிக்கும் சில தேவையற்ற நபர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அவரிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் 1ஆம் வீட்டு பலன் மேலே சொன்ன நல்ல பலன்கள் அத்தனையும் நடக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சிம்மத்துக்கு 2க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 2ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற விசேஷம், உங்களுக்கு படிப்பதிலும் எழுதுவதிலும் அவ்வளவு ஈடுபாடு இருக்கும். எதிலும் ஒரு நொடியில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எதையும் நீங்கள் வியாபார நோக்கத்துடன் தான் நீங்கள் செயல்படுவீர்கள் என்பதுதான் 2ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம். 2ஆம் வீடு எதையெல்லாம் குறிக்கிறது என்றால் உங்களுடைய தன வருவாய், உங்களுடைய பொருளாதார உயர்வு, பணப்புழக்கம், நண்பர்களுடைய ஆதரவு, படிக்கின்ற ஆர்வம், பட்டம், பதவி, ஆராய்ச்சியினுடைய அறிவு, உண்ணுகின்ற உணவு, நண்பர்கள், வியாபாரம், சகலவிதமான சந்தோஷம், உங்கள் குடும்பம் என்று சகலவிதமான சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 2. அந்த 2 கூடிய புதன் 7 இருக்கின்றார். ஆரம்பத்திலே உங்கள் ராசிநாதன் உடன் இருப்பதனால் மேலே சொன்ன 2ஆம் வீட்டு பலனால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இருந்தாலும் குடும்ப செலவுக்காக சில கடன்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதற்கு முக்கியமான காரணம் 6 கோடி சனி பகவான் 2ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்ப்பதுதான் அதனுடைய காரணம். அது சுபவிரயமாகவும் இருக்கலாம் அல்லது வீண் விரய செலவுகளாக இருக்கலாம் என்பது அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம். சிம்மத்திற்கு 3க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 3ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்ற சிறப்பம்சம், உங்களுடைய இளையவர்களாக இருப்பவர்கள் அழகாகவும் கலை ரசனை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். உங்களுக்கும் கலைத்துறையில் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 3ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய சங்கீத ஞானம், உங்களிடத்திலே பணிபுரியவர்கள், நண்பர்கள், சகாயம், போக்குவரத்து, வெளிநாடு செல்வது, சிறு சிறு பயணங்கள், சிறிய வியாபாரம் என்று எல்லா விதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 3ஆம் வீடு. அந்த 3 கூடிய சுக்கிரன் ஆரம்பத்திலே 6 இருக்கின்றார். பிறகு அவர் 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7க்கு மாறிவிடுகின்றார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக அவரை பார்ப்பதினால் ஏதோ ஒரு வகையில் இளையவர்களால் உங்களுக்கு வீண் விரைய செலவுகளோ சுப செலவுகளோ காத்திருக்கிறது. அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் 3ஆம் வீட்டால் இருக்காது என்பது கிரகங்கள் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. சிம்மத்திற்கு 4க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 4ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார். 4ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம், பூமியால் உங்களுக்கு மிக பெருத்த லாபம் ஏற்கனவே உண்டு என்பதும், உங்கள் தாயார் கம்பீரமானவர், நேர்மையானவர் என்பதும் நமக்கு செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பம்சமாகும். 4ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் வலிமை, உங்களுடைய பட்டம், பதவி, உங்கள் தாயாருடைய உடல்நிலை, மனநிலை, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், வீடு, வண்டி, வாசல், வாகனம், சொத்து, சுகம், இன்ப சுற்றுலா என்று வியாபாரம் என்று சகல விதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 4. அந்த 4 கூடிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்திலே 22ஆம் தேதி வரைக்கும் 9 ஆட்சி பெற்றிருக்கின்றார். பிறகு அவர் 10க்கு வந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன 4ஆம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு அத்தனையும் எல்லா வகையிலும் நன்மையை தரும் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. சிம்மத்திற்கு 5க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 5ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற விசேஷம்.
நீங்கள் எதிலும் நேர்மையாகவும் தெய்வீக அருளோடும் இருப்பீர்கள் என்பதும் உங்கள் பிள்ளைகளும் அதிர்ஷ்டமானவர்களாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம். 5ஆம் இடி எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் திட்டங்கள், உங்களுடைய அதிர்ஷ்டம், மகான்களுடைய ஆசீர்வாதம், எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி, உங்கள் எண்ணங்கள் ஈடேறுவது, சகல விதமான அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் உங்களுடைய மனசு. படிக்கின்ற ஆர்வம், ஆராய்ச்சி அறிவு, மந்திரோபதேசம் என்று பலவிதமான நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 5. அந்த 5 கூடிய குரு பகவான் இந்த மாதம் 13ஆம் தேதி அதிசாரம் வாங்கி அவர் 5லே ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பார். இதனால் 5ஆம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மையை தரும். 5லே கேதுவும் ராகுவும் சம்பந்தம் இருந்து சனியும் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் எல்லா வகையிலும் நல்ல செலவுகள் உருவாகும். அதாவது படிப்பு, கல்யாணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்களே நடைபெறும் என்பது 5லேயே உங்களுக்கு குரு பகவான் ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்க்கக்கூடியதால் வரக்கூடிய நல்ல பலன்களை நடக்கும் என்பது 5ஆம் வீட்டு பலன்கள் நமக்கு தெளிவாக தெரிகிறது. சிம்மத்திற்கு 6க்குண்டான பலன்களை பார்ப்போம். 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் வருகின்றார். 6ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற அமைப்பு போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, கடன், நோய் இப்படிப்பட்ட மைனஸ் பாயிண்ட்டுகள் இருந்தாலும் உங்களுடைய திறமையாலும் தெய்வ அனுகிரகத்தினாலும் நீங்கள் அதை சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 6ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் வம்பு, வழக்கு, போட்டி, போராமை, உடல்நலிவு, கடன், வட்டி என்று பல வகையான மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 6. அந்த 6 கூடியவர் 5லே தனக்கு 12லே இருப்பதினாலும் அவருடன் குரு பகவான் சம்பந்தப்படுவதினாலும் 6ஆம் வீட்டால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய மைனஸ் பாயிண்ட்டும் இருக்காது. கடன் இருந்தாலும் அந்த கடனை அடிபடுவதற்கு வருவாய் பெருகும், அந்த கடனை நீங்கள் அடைப்பதற்கு வழி பிறக்கும் என்பதே 6ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சிம்மத்திற்கு 7க்குண்டான பலன்களை பார்ப்போம். 7க்குண்டானவர் சனி பகவானை வருகின்றார். 7ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆணாக இருந்தாலும் பெண், பெண்ணாக இருந்தால் நான், உங்களுடைய துணைவரோ துணைவியோ தனக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் தன்னால் இயன்ற அளவுக்கு உழைக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 7ஆம் வீட்டு அதிபதி 5லே இருந்து தான் வீட்டை தானே பார்ப்பதினால் 7ஆம் வீட்டு பலன்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 7ஆம் வீட்டு பலன்கள் என்னென்ன? கணவன் மனைவி, நண்பர்கள், வியாபாரம், கூட்டு வியாபாரம், இன்ப சுற்றுலா, அரசாங்கத்தினுடைய ஆதரவு, வெளிநாடு செல்வது, வியாபாரத்திற்காகவோ படிப்பிற்காகவோ சகல விதமான நல்ல விஷயங்களும் 7ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. சிம்மத்திற்கு 8க்குண்டான பலன்களை பார்ப்போம். 8க்குடையவர் குரு பகவானே ஆகின்றார். 8ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம். 8ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் கணவனாலோ மனைவியாலோ மிகப்பெரிய எதிர்பாராத தனப்பிராப்தி உருவாகும். திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதுதான் நமக்கு தெளிவாக குரு பகவான் 8ஆம் வீட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பு அம்சமாகும். 8ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் வம்பு, வழக்கு, தேவையில்லாத அவப்பெயர், கலவரம், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் போகாது. மொத்தத்தில் மனசஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 8. அதே நேரத்தில் 8ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானமாக மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அந்த 8க்குண்டானவர் ஆரம்பத்திலே தான் வீட்டை 13ஆம் தேதி அவரே பார்க்கின்றார். பிறகு அவர் 13ஆம் தேதிக்கு பிறகு அவர் 5க்கு செல்வதனால் மேலே சொன்ன 8ஆம் வீட்டு பலன்கள், கெடுபலங்கள் எதுவும் உங்களுக்கு வராது என்பதுதான் தெளிவாக நமக்கு கிரகநிலைகள் உணர்த்துகிறது. சிம்மத்திற்கு 9க்குண்டான பலன்களை பார்ப்போம். 9க்குடையவர் செவ்வாய் வருகின்றார். 9ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு ஏற்கனவே தெய்வ கடாட்சம் உண்டு. உங்கள் தந்தை கம்பீரமானவராகவும் நேர்மையாகவும் இருப்பார் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 9ஆம் வீட்டு பலன் எதை குறிக்கும் என்றால் தந்தையினுடைய உறவுகள், குலதெய்வத்தினுடைய மகான்களுடைய ஆசீர்வாதம், எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும், பேர், புகழ், அந்தஸ்து என்று மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 9. அந்த 9க்குடையவர் 9லே 22ஆம் தேதி வரை 9லே ஆட்சி பெற்று இருப்பதினால் எல்லா வகையிலும் மேலே சொன்ன 9ஆம் வீட்டு பலன்கள் அத்தனையும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயமாக தவழும் என்பது தெளிவாக தெரிகிறது. 22ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10க்கு மாறினாலும் 4ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் பார்ப்பதினால் அங்கள் குரு பகவானுடைய பார்வையும் அவர் வாங்குவதனால் 9ஆம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்பது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. சிம்மத்திற்கு 10க்குண்டான பலன்களை பார்ப்போம். 10க்குடையவர் சுக்கிர பகவான் வருகின்றார். 10ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்ற சிறப்பு உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் கலையின் மீது உங்களுக்கு தீராத ஒரு காதலும் ஒரு மோகமும் இருக்கும் என்பதுதான் அதனுடைய சிறப்பம்சம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கலையில் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் சிறப்பாகும். 10ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் அவரவர் செய்கின்ற துறையை குறிக்கும். அவரவர் செய்கின்ற தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலை குறிக்கும். பணிபுரிவர்களாக இருந்தால் பணிகளை குறிக்கும். பட்டம் பதவியை குறிக்கும். மதிப்பு மரியாதையை குறிக்கும். வியாபாரத்தை குறிக்கும். நண்பர்களை குறிக்கும். சகலவிதமான மதிப்பு மரியாதை அந்தஸ்தையும் குறிக்கும். இன்ப சுற்றுலா குறிக்கும். அரசாங்கத்தினுடைய பரிபூர்ணமான ஆதரவை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 10. அந்த 10க்குண்டான சுக்கிர பகவான் ஆரம்பத்திலே 6லும் 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7க்கும் வருவதனால் 10ஆம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மையை தரும். அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் சாதனை படைப்பீர்கள் என்பதுதான்
நமக்கு 10ஆம் வீட்டு பலன் தெளிவாக தெரிவிக்கிறது. சிம்மத்திற்கு 11க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 11க்கு உண்டானவர் புதன் பகவான் வருகின்றார். 11ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம், நீங்கள் மகா புத்திசாலி, எல்லாத்திலையும் உங்களுக்கு வெற்றியும் எதிலையும் உங்களுக்கு நஷ்டம் வராத லாபமே கிடைக்கும் என்பதுதான் புதன் பகவான் 11ஆம் வீட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பு அம்சம். உங்களுக்கு மூத்தவர்களாக இருப்பவர்கள் நல்ல நகைச்சுவையாளர்களும் நல்ல அறிவாளியாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் உண்மை. உங்கள் பிள்ளைகளும் அறிவாளியாகவும் இருப்பார்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 11ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரரை குறிக்கும், மிகப்பெரிய லாபத்தை குறிக்கும், வெற்றியை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், பொன்பொருள் வாங்குவது விற்பது குறிக்கும், நண்பர்கள் மூலமாகவும் கணவன் மனைவி மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான். குழந்தைகள் மூலமாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 11. அந்த 11 கூடியவர் 8லே இருந்தாலும் 11ஆம் வீட்டிற்கு 9லே இருப்பதினாலும் 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினாலும் அங்கே 11லே ராகு கேது இருப்பதினாலும் மேலே சொன்ன 11ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபமே இருக்கும். ஒரு சிலருக்கு 11ஆம் வீட்டின் மூலமாக, அதாவது மூத்த சகோதரர் மூலமாக சுப விரயங்களோ வீண் விரயங்களோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளதை தவிர 11ஆம் வீடு வெற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் தழுவும் என்பது நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. சிம்மத்திற்கு 12க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 12க்கு உண்டானவர் சந்திர பகவான் வருகின்றார். 12ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம், உங்களுக்கு ஏற்கனவே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய நீங்கள் விரும்பினால் படிப்பதற்கோ வியாபாரத்திற்காகவோ தொழிலுக்காகவோ அது ஈஸியாக நிறைவேறும் என்பதுதான் 12ஆம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம். 12ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் அயனசயன பாவம், வேலைக்கு உண்பது உறங்குவது, நிம்மதியாக இருப்பது, சுபவிரயத்தை குறிக்கும், வீண் விரயத்தை குறிக்கும், தர்ம காரியத்துக்கு செலவு பண்ணுவதை குறிக்கும், ஆன்மீக சுற்றுலாவை குறிக்கக்கூடிய இடம்தான் 12ஆம் வீடு. அந்த 12ஆம் வீடு நாள் கிரகம் என்பதினால் 12ஆம் வீட்டை ஆரம்பத்திலே குருவும் செவ்வாயும் பார்ப்பதினால் மேலே சொன்ன 12ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு வீண் விரய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு பதில் சுப விரயங்களே வரும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆக சிம்ம ராசிக்கு இந்த மாதம் குருவினுடைய சஞ்சாரத்தினாலும் ராகு கேதுக்களினுடைய பலத்தினாலும் ராசிநாதனுடைய பலத்தினாலும் மிகப்பெரிய வெற்றி மாதமாகவும் ஒரு பெரிய அதிர்ஷ்ட மாதமும் அமையும் என்பது நமக்கு கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும். சிம்மராசி சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு அருகாமையில் உள்ள சிவஸ்தலங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வதும், நெய் தீபம் ஏற்றுவதும், பசுமாட்டுகளுக்கு அகத்திக்கீரை தருவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும் என்பது உண்மையாகும். அதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரமாகும்.